பிரைஸ் தி லார்ட். நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 24ஆம் அதிகாரத்திலிருந்து 27 அதிகாரம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். அதில் நம்ம கொடுக்க போகிற தலைப்பு என்ன என்று நமக்கு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சில காரியங்களை ஷேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு அது புரியும். புயலில் இருந்து ஒரு அஹ், புயலில் இருந்து ஒரு புகலிடம் அப்படி என்று சொல்லி நாம் இப்ப தியானிக்க இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது புயலில் இருந்து ஒரு புகலிடம், அதாவது ரெஃப்யூஜ் ஃப்ரம் தி ஸ்ட்ராம். இப்போ புயல் அடிச்சிட்டு இருக்கு, அந்த டயத்தில் நமக்கு ஒரு புகலிடம் தேவைப்படுகிறது. அப்படியாக இந்த ஏசாயா புஸ்தகத்திலே 24, 25, 26, 27 அதிகாரங்களிலே உலகமானது மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகும். உலகத்தின் அழிவை குறித்து குடிக்கப்படுகிறாங்க. எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் நம்ம சொல்லுவோம்ல, உலகத்தின் முடிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா. ஏதாவது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உலகத்தின் முடிவு சம்பவிப்பது எப்படி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை புதிய ஏற்பாட்டிலே விரிவாக கொடுத்தது போல பழைய ஏற்பாட்டிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கிட்டத்தட்ட இந்த அதிகாரம் வரும் பொழுது முந்தைய அதிகாரங்களிலே 13 தேசங்களுக்கு எதிராக நியாய தீர்ப்பை ஆண்டவர் விலக்கிவிட்டு இறுதியாக என்ன சொல்றாரு, இதை எல்லாமே எதை காட்டுகிறது என்றால் உலகத்தின் இறுதியிலே இந்த உலகம் எப்படிப்பட்ட அழிவை சந்திக்கும், எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் அப்படி என்பதையே இந்த 4 அதிகாரத்திலே தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் விளக்குகிறாரு. நமக்கு அப்படியாக அதை தொகுத்து அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த ஏசாயா 24, 25, 26, 27 ஆகிய அதிகாரங்களும் மத்தேயு மற்ற அதிகாரத்தில் புஸ்தகத்தில் இருக்கிற 24ஆம் அதிகாரமும் மார்க்கு புஸ்தகத்தில் இருக்கிற 13ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாமே எதை குறிப்பிடுகிறது என்றால் உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி, ரைட்டா? அந்த உலகத்தின் முடிவு இருக்கும்போது விசுவாசிகளாகிய நமக்கு என்ன ஆகும் என்று சொல்லி பார்க்கும்போது புயலில் இருந்து ஒரு புகலிடம். புயல் என்பது எதை குறிப்பிடுகிறது? ஒரு அழிவையும் ஒரு ஆபத்து நிலையும் குறிப்பிடுகிறது. அந்த அழிவிலையும் ஆபத்து நிலையிலையும் தங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் புகலிடமாகவே இருப்பாரு. எப்படி புகலிடமா இருப்பாரு? உலகமே அழிஞ்சிருமே, அப்ப விசுவாசிகள் எப்படி புகலிடமா ஆண்டவர் இருப்பாரு? அப்ப விசுவாசிகள் எங்க இருப்பாங்க? அப்படி விசுவாசிகளுக்கு ஆண்டவர் எதை நியமித்து இருக்கிறாரு அப்படி என்பதை குறித்தும் இந்த புஸ்தகத்துல நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி விளக்கமாக கொடுக்கிறாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். புயலில் இருந்து ஒரு புகலிடம், a refuge from the storm, ஐசாயா 24 to 27. அதற்கு எடுத்துக்கொண்ட திறவுகோல் வசனம் ஏசாயா 24:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் அப்படி என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு புகலிடம் எப்படி இருக்கும், ஒரு கஷ்டம் எப்படி இருக்கும், அந்த கஷ்டத்துக்குள்ளே கடந்து போகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையும் புகலிடத்தையும் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பதையே இது விளக்கு காட்டுவதாக இருக்கிறது. பார்க்கலாம். கொடூரமானவர்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது அதை எதோடு இணைக்கிறாங்க சொல்லி பார்க்கும்போது மோதி அடிக்கிற பெரு வெள்ளம். அடுத்தது அந்த கொடூரமானவர்கள் யாரை கஷ்டப்படுத்துகிறாங்க? ஏழைகளை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ நெருக்கப்படுகிற எளியவனை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ அப்போ அந்த டயத்துல என்ன இருக்கும் என்றால் பெரு வெள்ளம் ஏற்படுகிறது, தப்பும்படிக்கு ஆண்டவரே அடைக்கலமும் இருக்கிறாங்க. வெயில், பயங்கர வெயில் அடிக்குதுன்னு வைங்களேன், அந்த வெயில்ல எப்படி தப்பிக்கிறதுக்கு அதுக்கு ஒதுங்கும் நிழலிடமாகவும் அவர் இருக்கிறாரு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இப்போ உலகத்தின் முடிவை கொடுத்து நாம இந்த அதிகாரத்துல வாசிச்சா கூட உலகத்தின் முடிவுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட கொடூரமானவர்களாக பிசாசினால நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகள் பிசாசானவன் பயன்படுத்தி நமக்கு விரோதமான பல செயல்களை செய்கிறான். அதனால நமக்கு நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், பெரு வெள்ளம் போன்ற பிரச்சனை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. மிகுந்த கடுமையான வெயிலை போன்ற ஒரு ஒரு வெயில் நேரத்தில் ஜனங்கள் சோர்ந்து போவது போல ஒரு சோர்வு நமக்கு ஏற்படுகிறது. இது எல்லா இடத்துக்குமே தப்பும்படியாக ஆண்டவன் நமக்கு அடைக்கலமாகவே இருக்கிறார்.
இருக்கிறேன் என்று இந்த வசனத்துல சொல்றாரு. அதனால இந்த புயலிலிருந்து புகலிடம் என்கிற இந்த இந்த செய்திக்கு தலைப்பாகவும் திறவுகோல் வசனமாகவும் ஏசாயா 24:4 எடுத்துக்கொண்டோம். அப்போ இந்த நம்ம 4 அதிகாரங்களை பார்க்க இருக்கிறோம் அல்லவா? அந்த 4 அதிகாரத்திலேயே உடைய நம்ம பார்க்கும்போது ஒரு முன்னுரையை நான் கொடுக்க விரும்புகிறேன். அந்த முன்னுரை என்ன என்றால் பார்க்கும்போது ஏசாயா 24லேருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது உலகளாவிய நியாய தீர்ப்பை அது விவரிக்கிறது. இது தேவனுடைய எதிரிகளின் அழிவு மற்றும் தேவனுடைய மக்களான இஸ்ரவேலும் அவர்களின் தேசத்தின் மீட்டெடுப்பின் மூலம் முடிவடைகிறது. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நம்மை அது குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் என்று சொல்லி குறிப்பிட்டா கூட புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆபிரகாமின் சந்ததியாக நீங்களும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதம், இஸ்ரவேலுடைய மீட்பு, இஸ்ரவேல் தேசத்தின் ரட்சிப்பு அப்படின்னு சொல்றாங்களோ அது எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்மை கூட அது குறிப்பிடுவதாக இருக்கிறது. அங்கே பார்க்கும்போது இது முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, முந்தைய அதிகாரத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 23 அதிகாரத்துல நீங்க அதாவது நீங்க பாவம் செய்ததுனால, தேவனை விட்டு விலகினதுனால 10 கோத்திரமாக இஸ்ரவேல் தேசம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போகும். இதை பார்த்து திருந்தாத 2 கோத்திரமாகிய யூதா கோத்திரம் கூட பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகும். அப்படிப்பட்ட பேரழிவை சந்திக்கும். அப்படி இருந்தா கூட ஒரு காலகட்டத்தில் நீங்க நிச்சயமாகவே திரும்பி கொண்டு வருவீங்க. ஆனால் நீங்க இங்க அடைய போகிற நியாய தீர்ப்பானது இறுதியான கர்த்தர் உலகத்துக்கு அடைக்க போகிற நியாய தீர்ப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கிறது. அப்படி என்பதை இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அதிகாரத்துல மத்திய 24, மார்க் 13, வெளிப்படுத்தல் 6லேருந்து 19 ஆகிய எல்லாமே இந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து நம்ம தலைப்புக்கு போலாங்க. அப்போ காரியங்கள் இப்படியாக இருக்கும்போது 24 அதிகாரத்தை எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவான உலகம் முழுவதற்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு 24வது அதிகாரம் 24 அதிகாரத்தை கொடுக்கிறது. பொதுவான உலகத்துக்கு ஏற்படும் முழுமையான தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏசாயா 24 அதிகாரத்துல பார்க்கிறோம். 25லேருந்து 27 அதிகாரத்துல தேவன் என்னென்ன செய்யறாரு, மரணத்தை தோற்கடிக்கிறாரு. அடுத்தது இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறாரு. மூன்றாவது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கனி தரும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீதிமான்களுக்கு இதனால மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படி என்று 25, 26, 27 அதிகாரத்துல சொல்றாங்க. முதலாவது 24 உலகம் முழுதும் ஏற்பட போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிப்பிடுவாங்க. அடுத்து கீழே அதிகாரத்துல அப்படி நியாய தீர்ப்பு உலகத்துக்கு வருவதாக இருந்தாலும் தேவன் என்ன செய்யறாரு, மரணத்தை தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேலரையும் ஆவிக்குரிய இஸ்ரவேல் நம்மையும் அவர் மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்துட்டு நம்ம கனி தரும்படியாக நம்ம சுத்தம் செய்து நம்மை பராமரிக்கிறாரு. அதனால நீதிமான்கள் நமக்கு இதுல பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி 24 அதிகாரத்துல கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை நியாயம் தீர்ப்பாரு. 25 அதிகாரத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பாரு. 26, 27 அதிகாரத்துல கர்த்தர் தம் ஜனத்தை திரும்ப நிலைநாட்டுவாரு. உலகத்துல நியாய தீர்ப்பு இருந்தால் கூட ஜனங்களை தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவாரு, தம்முடைய ஜனங்களை திரும்ப நிலைநாட்டுவார். அப்படி என்பதை இந்த அதிகாரம் கொண்டுகிறது. முதலாவது 24 அதிகாரத்துக்கு கடந்து போனா கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை நியாயம் தீர்ப்பாரு அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, அப்போ எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது பூமியிலே தேவனுடைய இறுதியான சாபத்தை சொல்லிடுவாரு. அந்த சாபம் என்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சாபம் எங்க வந்துச்சு, ஆதியாகமத்துல பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால முதலாவது தேவன் இந்த பூமியை சபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக இந்த இறுதியாகவே தேவன் இறுதியாக இந்த பூமியை சந்திப்பாரு, சாபத்தை கூறுவாரு. சாபம் அழிவை கொண்டு வரும். சாபத்திற்கான காரணம் அது ரெண்டுமே இந்த முதல் பகுதியில பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது 1லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் 24 அதிகாரம் 1லிருந்து 12 வசனம் வரைக்கும் தேவனுடைய பூமியிலே தேவனுடைய இறுதியான சாபத்தை கொடுக்கிறாங்க. இறுதி இவ்வளவுதான், இதுக்கு மேல சாபம் கிடையாது. அந்த பூமி பழைய பூமி அழிந்து புதிய வானம் புதிய பூமி அதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு விடும். அடுத்தது இந்த பூமியில மீதம் இருப்பவர்கள் மட்டுமே அந்த டயத்துல ஒரு பாடலை பாடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்தையே தேவன் சாபத்துக்குள்ள நடத்துகிறார். ஆனா இந்த உலகத்துல எல்லா காலகட்டத்திலும் உலகம் உருவான முதல் உலகம் முடிவு பெறும் வரை சில ஜனங்களை ஆண்டவர் தனக்காக மிச்சம் வச்சிருக்கார், எஞ்சி இருக்கிறாங்க.
தமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மீதம் இருப்பவர்கள், எஞ்சி இருப்பவர்கள், அவர்கள் மட்டுமே இந்த சூழ்நிலையில பாடுவார்களாம். என்ன பாடுவாங்க பார்க்கலாம். அப்புறம் அழிவுக்கு பின் தேவன் என்ன செய்வாரு? தேவனுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பார் அப்படி என்று முடிக்கிறாங்க. முதலாவது இறுதியாக சாபத்தை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு. அந்த சூழ்நிலையிலே உலகம் தோற்றத்தின் முதல் உலகம் முடியும் வரைக்கும் ஆண்டவருக்காகவே நின்ற ஜனங்கள், மீதம் இருப்பவர்கள், மிஞ்சி இருப்பவர்கள், எஞ்சி இருப்பவர்கள், அவர்கள் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி துதித்து பாடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த அழிவுக்கு பிறகு தேவன் தன்னுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே ஸ்தாபிப்பாரு அப்படி என்று சொல்லி ஏசாயா 24 அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறாரு. முதலாவது பூமியிலே தேவனுடைய இறுதி சாபத்தை பத்தி பார்க்கலாம். அதற்கு நம்ம முதலாவது ஒரு கேள்வி ஏற்படுது. தேவன் ஏன்பா இந்த உலகத்தை தண்டிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுது இல்லையா? ஏன் தண்டிக்கணும் அப்படின்னு கேட்குது. அதுக்குதான் பதில், பாவம் இயற்கையிலும் மனித குலத்திலும் மனசாட்சியிலும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒரு தனிப்பட்ட வீழ்ச்சியினால உலகத்துல ஏற்பட்ட பாவம் அது என்ன பண்ணுது? இயற்கையிலும் பிரச்சனையை படுத்துது, மனித குலத்துக்கும் பிரச்சனை, மனசாட்சியின் விதமாக அவங்க குற்ற மனசாட்சியும் ஏற்படுத்துகிறது. இதுதான் அவனுக்கு பிரச்சனை. அதனால பாவமானது உலகத்தை தீட்டுப்படுத்தி விடுகிறது. ஆதாம் பாவம் செய்த போது தேவன் தண்டனையின்படி ஒரு பகுதியாக பூமியை சபித்தாரு. அது ஆதியாகமம் 3 அதிகாரத்துல 17, 18 வசனத்துல இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இது ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாவத்தினால தேவன் பூமியை சபித்ததன் நோக்கம் என்னன்னா, ஆதாமுடைய வீழ்ச்சினால பூமி சபிக்கப்பட்டுச்சு. அப்ப என்னாச்சு? இந்த பூமி உனக்கு சபிக்கப்பட்டிருக்கோம், அதனால நீ பூமிக்கு போய் கஷ்டப்பட்டு தான் அது கூறும், அது முள்ளையும் குறுக்கையும் தான் விளைவிக்கும். நீ இந்த பூமியை கஷ்டப்பட்டு பண்படுத்தி வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிட வேண்டும். நீ இந்த பூமியிலேருந்து எடுக்கப்பட்டுதான் இந்த பூமிக்கே திரும்புவாயி அப்படின்ற சாபம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ சாபம் எங்க வந்துச்சு? முதல்ல பூமிக்கு சபிக்கப்பட்டது இல்லையா? அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு, ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தாரு, இஸ்ரவேல் ஜனம் என்ற ஜனத்தை உருவாக்கினாரு, இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினாரு. அவங்க சட்டத்திட்டத்தை கொடுத்து அதை கீழ்ப்படிங்கப்பா அப்படின்னாரு. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்களா? இல்ல. அவங்க கீழ்ப்படியாதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? தேசம் தீட்டுப்பட்டுச்சு, திருப்பி தேசம் சபிக்கப்பட்டுச்சு. ரைட்டா? அப்போ தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கும்போது, மனிதனுடைய பேராசையினால இந்த பூமியை கெடுக்கிறாங்க, நீர் வளத்தை கெடுக்கிறாங்க, பூமியை சுத்தம் இல்லாமல் செய்து பூமியை கெடுக்கிறாங்க, பூமியை மாசுபடுத்துறாங்க, அப்புறம் நமக்கு சுற்றி இருக்க சுகாதாரத்தை கெடுக்கிறாங்க, காற்றை மாசுபடுத்துறாங்க. இந்த பூமியை எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளவு கெடுத்து பூமியில இருக்க கனி வனங்களை எல்லாம் தோண்டுகிறேன் என்று தோண்டி பூமியை நிலைநிற்க கூடாதபடிக்கு பலவிதமான பூமியில வருகிற பிரச்சனைக்கு காரணம் ஜனங்கள் இந்த பூமியை துஷ்பிரயோகப்படுத்துவதனாலே ஏற்படுத்துகிறது என்று வேத வல்லுநர்கள் மாத்திரமல்ல, ஆராய்ச்சியாளர்கள் இப்ப சொல்றாங்க. சுனாமி வருது, பெரிய பெரிய இடத்துல மழை வருது, புயல் வருது, அதுக்கப்புறம் பூமி அதிர்ச்சி வருது, நிலச்சரிவு ஏற்படுகிறது, அதுக்கப்புறம் கலிபோர்னியால பார்த்தோம் அந்த காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு. அது ஒண்ணுமே செய்ய முடியல. அது ஏன்னா இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. பூமி நிலை சூடாயிடுச்சு. ஏன் குளோபல் வார்மிங் ஆயிடுச்சு? ஏன்னா ஜனங்கள் பூமியை சரியாக பயன்படுத்தவில்லை, அதை துஷ்பிரயோகப்படுத்துறதுனால அது சீதோஷ நிலை ஏறிவிட்டது. ஏறினதுனால இப்படிதான் நடக்குங்கிறாங்க. அப்போ உலகம் கூட ஜனங்கள் செய்த பாவத்தினால பாதிக்கப்படுகிறது. இதனால்தான் இந்த பிரச்சனையால தான் தேவன் என்ன செய்யறாரு? முழுமையான பூமியை அழித்து போடும்படியாக வருகிறாரு. நீங்க பார்க்கும்போது ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம், ஜலத்தின் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருந்தால் வெறுமையாக இருந்துச்சு. ஆனா அடுத்தது பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? நீங்க பார்க்கும்போது நோவா காலத்தில் பூமி அழிக்கப்படுகிறது. மறுபடியுமாக காரியங்கள் ஆண்டவர் செய்து நடத்திக்கிட்டு தான் போறாரு. நோவாவின் காலத்தில் பூமி அழிக்கப்பட்ட பிறகு தேவன் என்ன சொன்னார் நோவா கிட்ட? நீ இந்த பூமியை பார்த்துக்கொள்ளணும் இல்லையா? அது மாத்திரமல்ல, பூமியில ஒழுங்கு இருக்கணும், நியாயம் இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும், குற்றங்கள் குறையணும், குற்றம் செய்தீங்கன்னா அதுக்கு வேற தண்டனை கொடுக்கப்படும் என்று நோவா கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்படி செய்து கொண்டா கூட உலகத்திலே ஜனங்கள் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பூமியை அவர்கள் என்ன செய்தாங்க பார்க்கும்போது துஷ்பிரயோகப்படுத்தினாங்க. அதான் ரோம 8 அதிகாரத்துல பார்க்கும் என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு விடுதலையாகும்படி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல,
கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனை படுகிறது. பிரசவ வேதனை அப்படின்னு சொல்லாங்க. சொல்லி பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்கணும், ஆனா பிரசவம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும் இல்லையா, பிறந்துதான் ஆகணும். அது வரைக்கும் வலி வயிற்றுல இருக்கும் லேடிக்கு இல்லையா. அந்த அம்மாக்கு குழந்தைக்கு பிறக்கிற வரைக்கும் வயிறு பிரசவ வேதனை இருக்கதான் செய்யும். அது மாதிரி பூமி, நான் இந்த ஜனங்களால் அழிக்கப்பட்டு போயிட்டேன், சபிக்கப்பட்டு போயிட்டேன், இந்த பூமியாகிய நான் மறுபடியும் சீரமைக்கப்பட வேண்டும் என்று பூமி கூட பிரசவ வேதனை படுகிறதாம். அப்போ இது எல்லாமே எதை நோக்கி காத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் அழிக்கிவிட்டு புதிய வானத்தை புதிய பூமியை நிச்சயமாக சிருஷ்டிப்பார் என்று சொல்லி சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை படுகிறது அப்படி என்று பார்க்கிறோம். அதனால இது ஏசாயா 24 அதிகாரத்துல 1-3 வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். கர்த்தர் தேசத்தை வெறுமையாக பாழாக்கி அதை கவிழ்த்து அதை குடிகளை சிதறடிப்பாரு. தேவன் இப்படியாக பொதுவான நியாய தீர்ப்பை இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது என்ன நடக்கும் என்றால் நம்ம பார்க்கிறோம். இப்போ உலகத்துல ஏதோ பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். இப்ப பொருளாதாரமே வீழ்ச்சி அடையுதுன்னு வைங்க. அப்போ பணக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அவனுக்கு கொஞ்சம் காசு குறையும், ஆனா அவனுக்கு சாப்பாட்டுக்கோ வீட்டு வாசலுக்கோ பிரச்சனை இல்லை, கை நிறைய காசு வச்சிருக்கான். ஆனா ஏழை ஜனங்களுக்கு வீழ்ச்சி அடைந்தா அவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் தான், அதுவும் போயிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி உலகத்துல சில பிரச்சனைகள் வரும்போது வசதியா இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க, ஆனா ஏழை எளிய ஜனங்க அதுல மாட்டிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன பார்க்கும்போது வசதியா இருக்கிறான், நல்ல பேர் புகழோட இருக்கான், பதவியில இருக்கிறான், நல்ல பெருமையா இருக்கிறான், அவனுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் உலகத்துல வந்தாலும் அவன் தன்னுடைய பெருமையையும் தன்னுடைய பதவி நிலையும் தன் காசையும் எல்லாத்தையும் வச்சு அவன் காப்பாத்திக்க பாக்குறான். ஆனா இதெல்லாம் இல்லாத ஏழை ஜனம் பாதிக்கப்பட்டு போயிடுது. ஆனா உலகத்திலே தேவன் பொதுவான நியாய தீர்ப்பை பயங்கரமா அனுப்பும் பொழுது என்ன ஆகுமா, எல்லா ஜனங்களும் ஒரே விதமாக நியாய தீர்க்கப்படுவார்கள். எப்படி சொல்ல, ஜனங்களுக்கு எப்படி அப்படி ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படி அப்படி எஜமானனுக்கும். வேலைக்காரன் காசு இருக்காது, எஜமான காசு இருக்கும். பிரச்சனை வந்து எஜமான தப்பிச்சுப்பான். ஆனா ஆண்டவர் அனுப்புற அந்த நியாய தீர்ப்புல வேலைக்காரனுக்கும் அதே நியாய தீர்ப்பு தான், எஜமானனுக்கும் அதே நியாய தீர்ப்பு தான். வேலைக்காரிக்கு அதே நியாய தீர்ப்பு தான், எஜமானுக்கு அதே நியாய தீர்ப்பு தான். கொண்டவனுக்கு அதே தான், விற்கிறவனுக்கு அதே நியாய தீர்ப்பு தான். கொடுத்தவனுக்கு அதான், கடன் வாங்கினவனுக்கு அதுதான், வட்டி வாங்கினவனுக்கு அதுதான், வட்டி கொடுத்தவனுக்கு அதுதான். சோ இப்ப இதுதான் பிரச்சனை. உலகத்துல ரெண்டு பிரிவா இருக்கிறாங்க. பிரச்சனை வந்தா ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, ஒருத்தர் பாதிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. ஆனா தேவன் அனுப்பது நியாய தீர்ப்பு அப்படி இருக்காதா? எல்லா ஜனங்களும் ஒரே விதமாக பாதிப்பை அடைகிற நியாய தீர்ப்பை உலகத்திலே இறுதியில ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நியாய தீர்ப்பை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறாரு. இப்போ நீங்க பார்க்கும்போது அடுத்த அதிகாரத்தை பார்க்கும்போது தேசம் தன் குடிகளின் 24 அதிகாரம் 5ஆம் வசனம், தேசம் தன் குடிகளின் மூலமாக தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகள் மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முறித்தார்கள். அதனால்தான் என்ன சொல்றார் ஆண்டவர், நான் உலகத்திலே நியாய தீர்ப்பை கொடுக்கிறேன். நித்திய நியாய தீர்ப்பு என்று சொல்லி பார்க்கும்போது நோவாவோடு தேவன் செய்து கொண்ட நியாய தீர்ப்பை அவர்கள் முறியடித்து ஜனங்களை, ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி அவர்களை கொலை செய்து குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி இந்த தேசத்தை அழிச்சதுனால தேவன் இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பை கொடுக்கிறாராம். அடுத்து நீங்க பார்க்கும்போது இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை தேவன் அனுப்பும் போது எந்த விதமான பிரச்சனைக்குள்ளாக பூமி கடந்து போகும் அப்படின்னு பார்க்கும்போது உருவகப்படுத்துறாங்க. எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்திலே பயிரிட்டு அவங்க அறுவடை செய்யும்போது சந்தோஷமான நாளா இருக்குமா, ஆனா அந்த அறுவடை என்ன ஆகுமா, மகிழ்ச்சியானது இருக்கவே இருக்காதா. அந்த அறுவடையானது அறுவடை செய்யறதுனால நிலமுக்கும் அந்த அறுவடை செய்கிற நிலமும் பாதிக்கப்பட்டுரும், அறுவடை செய்கிற ஜனங்களும் நியாய தீர்க்கப்படுவாங்க. அதனால பூமியில இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஜனங்கள் எப்படியாக நியாய தீர்ப்பை அடைந்து மரணத்தை அடைவார்கள் அப்படி என்பதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அங்க பார்க்கும்போது நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அதன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியில் துஷ்ட மிருகங்களாலும் பூமியில் கார் பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யும்படியாக அதிகாரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா, தேவன் உலகத்திலே பூமியிலே நியாய தீர்ப்பு அனுப்பும் பொழுது பொதுவாகவே எல்லாருமே பாதிக்கப்பட்டுருவாங்க அனுப்ப போகிற நியாய தீர்ப்பு. அதனால முதலாவது வெளிப்படுத்தல் விசேஷத்துல பார்க்கும்போது முத்திரை நியாய தீர்ப்பு என்று சொல்லுவாங்க. 3 விதமான நியாய தீர்ப்பு தேவன் உலகத்தில் அனுப்புவாராம். முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு. முத்திரை நியாய தீர்ப்புல பார்க்கும்
பார்க்கும்போது வெள்ளை குதிரை வரும், சிகப்பு குதிரை வரும், கருப்பு குதிரை வரும், அப்புறம் மங்கின குதிரை வருகிறது. வெள்ளை குதிரை என்று சொல்லி பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவோட வருகையை குறிப்பிடுகிறது. சிகப்பு குதிரை என்று சொல்லி பார்க்கும்போது உலகத்தில் ஏற்பட போற மிகப்பெரிய யுத்தத்தை குறிப்பிடுகிறது. கருப்பு குதிரை என்று சொல்லி பார்க்கும்போது யுத்தம் வந்ததுனால பஞ்சத்தை குறிப்பிடுகிறது. மங்கின குதிரை என்று சொல்லி பார்க்கும்போது மரணத்தை குறிப்பிடுகிறது. இது எல்லாம் வந்ததுனால உலகத்திலே ஜனங்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவினாலும் பூமியில் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கார் பங்கு 1/4 கொலை செய்யும்படியாக அதிக செத்து போயிடுவாங்களாம். 1/4 ஜனங்க இந்த பிரச்சனையால செத்து போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, பணக்காரனுக்கும் ஏழைக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாரும் ஒரே விதமான நியாய தீர்ப்பை அடைந்து விடுவார்களாம். அதே மாதிரி வெளிப்படுத்துற 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது இது எக்கால நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. மூன்றாவது எக்காலம் ஊதப்படும் போது என்ன ஆகுமா? 1/3 கொல்லப்படுவார்கள். முதல்ல 1/4 ஜனங்க அங்க கருப்பு குதிரை வரும்போது மரணம் ஏற்படும் போது செத்துருவாங்க. அடுத்தது எக்கால நியாய தீர்ப்புல 1/3 அங்கே 4/1 போயிடுச்சு. அப்போ 3 தான் மிச்சம். அந்த 1/3 கூட இப்ப போயிடும். அப்ப என்ன அர்த்தம்? பாதிக்கு பாதி ஜனங்கள் எக்கால நியாய தீர்ப்பு முடியும் போது செத்து போயிடுவாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி மறிக்கிறாங்க பாருங்க. மறிப்பதற்கு இங்க என்ன வருது பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 9:15 அப்போது மனுஷன் 3/4 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். பூமிக்கு அடி 4 தூதர்கள் இன்னும் கூட இருக்கிறாங்க. அவர்கள் அவிழ்த்து விட வரும்போது அவர்கள் வெளியிலே வந்து 1 பங்கு முன்னாடியே பஞ்சம், பசி, பட்டினி, போரு இதுல செத்து போச்சு. அப்போ 4ல 1 பகுதி போயிடுச்சு. இப்ப 3 பகுதி இருக்கு. 3ல இன்னொரு பகுதியை கொலை செய்வதற்கு யார் வராங்க? 4 தூதர்கள் கவிட்டு விடப்படுகிறார்கள். இதெல்லாம் எங்க கொடுத்திருக்கு? வெளிப்படுத்தல் விசேஷத்துல கொடுத்திருக்கு. ஆனால் ஏசாயா புஸ்தகத்துல பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? பயிர் ஒரு அறுவடைக்கு பயிர் ரெடியா இருக்கும் போது ஜனங்க பயிரிடலாம், நமக்கு இன்னைக்கு பயிரிட்டா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லா சாப்பாடு இருக்கும், அப்படி சந்தோஷமா வருவாங்க. ஆனா தேவன் நியாய தீர்ப்பு அனுப்பும் போது அந்த பூமியை அழிக்கப்படும், பூமியை அந்த அறுவடை செய்ய வந்த ஜனங்களும் அழிக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா அதே வெளிப்படுத்த விசேஷத்துல அது விரிவாக கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஓகே, நம்ம விவரிச்சிட்டோம். முதல்ல ஏசாயா என்ன சொன்னாரு, வெளிப்படுத்தல என்ன சொல்லியிருக்கு சொல்லிட்டோம். அப்ப இப்படிப்பட்ட இருக்கும்போது மீதம் இருப்பவர் மட்டும் பாடுவார்களாம். என்ன பாடுவாங்க பார்க்கலாமா? ஏசாயா 24ஆம் அதிகாரம் 13-16 மீதம் இருப்பவர்கள் யாரு, அவங்க எப்படி பாடுறான்னு பார்க்கலாமா? அப்போ ஒலிவ மரத்தை உழுக்கும் போது திராட்சை பழங்களை அறுத்து தீரும் மட்டும் பின்பறிக்கும் கொஞ்சம் மீதம் இருப்பது போல தேசத்திற்குள் இந்த ஜனங்கள் நடுவிலும் கொஞ்சம் மீந்து இருக்கும். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உலகத்துல வந்துகிட்டே இருக்கதா செய்யுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சிறு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் மீதம் வைப்பாரு. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வைப்பாரு. இந்த நியாய தீர்ப்பு அவங்க மேல வராது. அப்படி எப்படி வராதுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க திராட்சை பழம், திராட்சை ஒலிவ மரத்தை எல்லா மரத்தையும் எல்லா கனியும் எடுத்துட மாட்டாங்க. கொஞ்சத்தை மிச்சம் வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அடுத்த அறுவடை செய்யணும்ல. அடுத்த அறுவடை சேர்த்து கொஞ்சம் அவங்களுக்கு தானியம் வேணும். அதனால அதை கொஞ்சம் மிச்சம் வச்சிருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில குறிப்பிட்ட ஜனங்கள் மீதம் வைக்கப்பட்டாங்க. அவர்கள் தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்ப மறிச்சிருந்தா கூட இயேசுவின் ரகசிய வருகையிலே உயிர் தெழுந்து விடுவார்கள். மறித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். பின் உயிரோடு இருக்கிற நாம் உயிர் தெழுந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியமாக இருப்போம் ரகசிய வருகையில. அப்படியாக கொஞ்சமான ஜனங்கள் மீத வைப்பாங்க. அவர்கள் சத்தமிட்டு கெம்பீரிப்பார்கள். அவர்கள் மட்டும் சந்தமிட்டு கெம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தர் வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேல் தேவனான கர்த்தர் நாமத்தை சமுத்திரத்தின் தீவிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்றும் பாடும் கீதங்கள் பூமியில் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். பூமியின் கடையாரத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனம் பாட ஆரம்பிக்குமா? எப்போ உலகமே அழிவுக்குள்ள போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இல்ல, ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் சேகரித்தே வராரு. இன்றைக்கு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து உயிர் தெழுந்து மரித்த பிறகு உயிர் தெழுந்து பரமேறிய பிறகு கிருபையின் காலகட்டத்தில் இருக்கிற நாம கூட ஒரு கூட்ட ஜனமாக சேர்த்துக்கிட்டே வரோம். பழைய ஏற்பாட்டை பார்க்கும் போது ஒரு ஏஜா பிரிப்பாங்க, ஒரு காலகட்டமாக பிரிக்கிறாங்க. டிஸ்பென்சேஷன் என்று சொல்லுவோம். அப்போ எப்படி சொல்லுவோம் சொல்லி பார்க்கும்போது முதல்ல
அந்த பெரிய வெள்ளத்துக்கு முன்பு, வெள்ளத்துக்கு அப்புறம், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு அடைந்து எங்க போனாங்க? பாபிலோன் தேசத்துக்கு போன பிறகு, போயிட்டு வந்த பிறகு, அதுக்கப்புறம் 400 ஆண்டு இருண்ட காலத்தின் பொழுது, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது, இயேசு கிறிஸ்து பிரித்து மறிந்து உயிர் தேர்ந்து பரமேறிய பிறகு, இப்படி காலகட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் தனக்கான ஜெபத்தை மீதம் வைக்கிறார். அந்த ஜனங்கள் எழுந்து கெம்பீரிப்பார்களாம், துதிப்பார்களாம். இப்போ நீங்க யோசிங்க, அந்த கூட்டத்தோட நாம இருக்கிறோமா? இருக்கிறோம். அதான் நமக்கு இந்த ஆண்டவர் நமக்கு நல்லா சொல்லுங்க. எவ்வளவுதான் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்ம சொல்லப்பட்ட கெம்பீரிக்கிற கூட்டத்துல நாம என்ன நிச்சயமாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதுல எந்தவித சந்தேகமும் நமக்கு கிடையாது. அடுத்தது, அழிவுக்கு பின் தேவனுடைய ஆட்சி அமைக்கப்படுகிறதாம். தேவனுடைய ஆட்சி எப்படி அழிவுக்கு பின் சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல இந்த அழிவை பார்த்து விட்டு முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழுகுறாரு. இவ்வளவு காமிக்கும் போது அவர் சும்மா இருக்க முடியுமா? ஐயோ, இவ்வளவு ஜனங்களை அழிந்து விடுவார்களே என்று சொல்லி மிகுந்த வேதனைப்படுகிறாரு. தேசத்தின் குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணீரும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விடுவான், படுகுழியில் ஏழுகிறவன் கண்ணீரில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். பெரிய பூமி அதிர்ச்சி வந்து அசைஞ்சு போகும். பாதாளங்கள் திறந்து தண்ணீர்கள் போயிட்டு ஓடி ஓடும். எல்லா பக்கத்திலும் ஜனங்கள் மிகுந்த பிரச்சனைக்குள்ள கடந்து போறத ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து கண்ணீர் விடுறாரு. ஆனா கடைசியில என்ன ஆகும் என்று சொல்லி பார்க்கும்போது, அப்பொழுது சேனையின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை நிறுத்துறாங்க. அப்ப என்ன ஆகும்? பூமி முழுதும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? எப்போ இது தேவனுடைய ஆட்சி நடக்கும்? எருசலேம் என்று சொல்றாங்களே, எருசலேம் எப்படி இருக்கும்? பூமியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ எருசலேம் எப்படி இருக்கும்? பூமியே அசைஞ்சு போயிடுச்சு. எருசலேம் எங்க போச்சு? அதுவும் அசைஞ்சு போயிடுமே. உண்மைதான், இப்பொழுது இருக்கிற எருசலேம் அசைந்து போய்விடும். ஆனால் வெளிப்படுத்த 21 அதிகாரத்தில் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்றாங்க. 1-4 வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன். முந்தின வானம் முந்திய பூமி ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போய் ஆயத்தமாக இருந்தது. மேலும் பரலோகத்தில் உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ, மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்கள் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு இருந்தவர்களா அவர்கள் தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவை ஒழிந்து போயிடுச்சு. அப்போ இனிமே மரணமே கிடையாது ஒரு நிலைக்கு ஆண்டவன் நம்ம கூட்டி போயிடுவாரு. இப்போ நம்ம அப்போது மட்டும் இல்ல, இப்பொழுது தேவன் நம்மோடு வாசம் செய்து கொண்டிருக்கார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு பெரிய வெள்ளம், பெரிய காற்று, பெரிய புயல், மிகுந்த வெயிலான சூழ்நிலைகள் ஏற்படும் நேரத்தில் நமக்கு அவர் அடைக்கலமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். நம்மளை அவருக்காக ஒரு கூட்டம் மிஞ்சிய ஜனமாக தேர்ந்தெடுத்து விட்டார். அவருடைய வருகையிலே நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த வானமும் பூமியும் ஒழிந்த பிறகு நித்தியமாக புதிய வானம் புதிய பூமியிலும் புதிய எருசலேம் என்கிற புதிய எருசலேம்ல புதிய நகரத்திலே நாம் என்றென்றைக்கும் தேவனோடு ஜீவித்திருப்போம். நமக்கு அப்புறம் மரணம் இல்லை, அலறல் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒழிந்து போய்விட்டது என்று சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் நம்முடைய உலகத்தின் முடிவு. இதுதான் நம்முடைய முடிவாக இருக்கிறது. அதனால் என்ன செய்வாங்க? கர்த்தர் தம்முடைய ஜெபத்தை பாதுகாப்பார் அப்படி என்று சொல்லி ஏசாயா 25 அதிகாரத்துக்கு போறோம். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தர் தம்ம ஜனத்தை பாதுகாக்கிறதுனால என்ன செய்ய வேண்டுமா? துதித்து பாட வேண்டுமா? அல்லேலூயா. என்ன சொல்றாங்க 25 அதிகாரத்துல பார்க்கும்போது, இப்படிப்பட்ட அழிவு உலகத்துக்கு வரப்போகுது, எப்படிப்பட்ட எல்லாம் அழிவு வரப்போகுது, ஜனங்கள் எந்த சந்திப்பாங்க, உலகம் எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள கடந்து போகும், ஆனால் மீதம் இருக்க ஜனங்களை எப்படி ஆண்டவர் சேகரித்து வைப்பாரு, எப்படி புதிய எருசலேம்ல அவரை இந்த புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் ஆட்சி செய்வார்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறது, அவளை நம்ம துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 25 அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய நித்திய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனை துதிக்க வேண்டுமாம். அதுக்கப்புறம் வன்முறை தேசத்தை மாற்றியதற்காக தேவனை துதிக்க வேண்டுமாம். மரணத்தை தேவன் என்றென்றைக்கும் நீக்கி போட்டதுனால தேவனை துதிக்க வேண்டாமாம். ஆணவம் கொண்ட ஜாதிகளை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததுனால தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா 25 அதிகாரத்தை கொண்டு போறாங்க. ஏசாயா 25 என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதனால நாம் தேவனை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. Praise God for carrying out his eternal plan. Praise God for converting
violent nation. Praise God for swallowing up the death forever. Praise God for condemning arrogant nation அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது ஏசாயா 25:1 நம்ம அவர் தேவன் தன்னுடைய நித்திய திட்டத்தை நிறைவேற்றியதற்காக நம்ம அவரை துதிப்போமாக. 25:1 கர்த்தாவே நீரே என் தேவன். இவ்வளவு வசனங்களை சொல்லிட்ட பிறகு நம்ம இது எப்படி வாசிக்க போறோம்? ஆமாண்டவரே, உலகம் அழிவுக்குள்ளாக போறது. எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருக்கலாம், இப்ப பணக்காரன் எதுலயும் தப்பிச்சுக்கலாம். ஆனா நீ அனுப்ப போகிற பெரிய நியாய தீர்ப்புல அவர்கள் யாருமே தப்பிக்க முடியாது. பெரிய பெரிய பதவியில இருக்கிறாங்க, அவங்க பிரசிடென்ட், அவங்க பிரைம் மினிஸ்டர், அவங்க சீஃப் மினிஸ்டர், அவங்க கிட்ட இவ்வளோ இருக்கு, அவங்க அவ்வளோ பணம், ஒன்னும் அவங்களை செய்ய முடியாது. அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும், அவங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனையே கிடைக்காது. அவங்க எப்படியுமே கோர்ட்ல போனா கூட தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. அவங்க அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒண்ணு செய்ய முடியாது என்று ஒரு கூட்ட ஜனம் அழுதுகிட்டே இருக்கு. ஆனா அப்படி இல்லை. தேவன் அனுப்பப்போட புதிய நியாய தீர்ப்பில் எல்லாரும் சமம். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உலகத்துக்கு வரும் என்பதை ஆண்டவன் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் இதற்கு நடுவில் தேவனுக்காக காத்திருக்கின்ற, தேவனுக்காக வசனத்தை கேட்டு அவருக்காக உண்மையாக வாழ்கிற ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் சேர்த்துக்கிட்டே வராரு. இந்த பூமி அழிகிற நேரத்திலே அவர்கள் மட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்றும், அவர்களுக்காக புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் என்றும், அதிலே புதிய எருசலேம் இறங்கி வரும் என்றும், அந்த புதிய எருசலேமிலே தேவனோடு அவர்கள் நித்திய நித்தியமாக வாழ்வார்கள் என்பதையும் ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி விட்டு 25 சொல்றாரு. காரியம் இப்படி இருக்கிறதுனால, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உம் நாமத்தை துதிப்பேன். நீ அதிசயமானவர்களை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். பூர்வ ஆலோசனைகள் இதுதான் ஆண்டவன் நியமிச்சது. திஸ் இஸ் இட்டர்னல் பிளான். அது உறுதியானது, சத்தியமானது. அது யாராலையும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில 24:4-5 சொல்றாங்க. கொடூரமானவர்களை சீரல் மதிலை மோடி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைகளுக்கு பலனும். சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப உலகம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஏழையா இருக்கிறாங்க, நொறுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, கொடூரமானவர்களால அவங்க மிகுந்த கஷ்டத்துக்குள்ள கடந்து போறாங்க. ஆனா கூட கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோடி அரைக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்க அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்கிறார்கள், ஏழைகளை எளியவர்களை குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். அவர்கள் எவ்வளவு துன்பப்படுத்தணுமோ துன்பப்படுத்துகிறாங்க, அநீதி செய்யறாங்க, நியாயமே கிடையாது. எங்காமே எல்லா இடத்திலையும் சுயநலவாதிகள் சூழ்ந்து கொண்டிருக்காங்க. தேவ ஜனங்களை உதவுவதற்கு யாருமே கிடையாது. தேவ ஜனங்களை உதவ மாட்டாங்க. ஆனால் தேவன் நிச்சயமாகவே தேவ ஜனங்களை உதவி செய்வார். மிகுந்த கஷ்டத்தின் காரணத்தில் அவர் அடைக்கலமாக இருப்பார். அதுதான் 4-5 சொல்லுகிறது. கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோடி அரிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைகளுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா எப்ப இந்த வசனத்தை சொல்றார் புரிஞ்சுக்குங்க. உலகம் எல்லாம் நியாய தீர்க்கப்பட போகிறது அப்படி என்று சொல்லிவிட்டு 25 சொல்றாரு. துதி, ஆண்டவரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். அவர் அனாதி தீர்மானம் நித்தியமானது, அது யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா கூட தற்போது கடினமான பாதையில போயிட்டு இருக்கீங்களா? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன். உங்களை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவேன். நீங்க நெருக்கப்படும் போது நான் உங்களை உயிர்ப்பிப்பேன். பெருவெள்ளம் உங்களை தாக்கும் போது நான் அடைக்கலமாக இருப்பேன். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தனிவது போல வறட்சியா இருக்கு, என்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, சுகம் இல்ல, வியாதி இல்ல, வேலை, ஆண்டவரே நான் வறண்டு போயிருக்கிறேன் அப்படி நீங்க கண்ணீர் விடும் போது மேகமானது வறண்ட நிலத்திலே தண்ணீர் உள்ள மேகம் வந்து மழை பெய்தால் எப்படிப்பட்ட ஒரு அந்த உஷ்ணத்தை தணிக்குமோ அப்படியாக தேவன் நமக்கு கருமேகமாக வந்து நம்முடைய உஷ்ணத்தை நிச்சயமாக தணிப்பாரு. நம்ம வறட்சியை நீக்குவாரு. அந்நியன் மும்முரத்தை தனிய பண்ணுவாரு. மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தன் ஆரவாரம் தனியும். எப்படி மேகம் வந்து மழை பெய்யறதுனால வெயில் தணிஞ்சு போறது போல வெயில் மாதிரி கொடுமைப்படுத்தின துன்மார்கர், பலவான்கள், கொடூரர்களுடைய ஆரவாரத்தை ஆண்டவர் நிச்சயமாக தனிய பண்ணுவார். ஆண்டவரால் தான் முடியும், நமக்கு வேற யாருமே உதவி கிடையாது. அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்க அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக நமக்கு அவர் அடைக்கலமாகவும் பலனுமாக இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 46:1-3 இப்படியாக சொல்லுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து கால அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், நல்ல யோசிச்சு பாருங்க, நிஜமாகவே மாறதான் போகுது. ஆனா இப்பொழுது நம்ம பூமி மாதிரி சிலதை நினைச்சிருப்போம். நான் நிலையா நிற்கிறேன் இந்த பூமியில, இது நிலையாதான், எனக்கு நிலையானது, எனக்கு இது எப்போது இருக்கும் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதை கூட நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனால் மலை போல இதை நம்பி இருந்தோம்ப்பா, ஐயோ மலை போல நம்பி
நம்பியிருந்தனே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலையே நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி சுனாமி மாதிரி வந்தா கூட, அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இதுவே நமக்கு மீண்டும் மீதம் இருப்பவர்கள், இதுல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அல்ல. இது எல்லாருமே எடுத்து எடுத்து இந்த ஆசீர்வாதத்தை சொல்ல முடியாது. ஆண்டவரால் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து தேவ வசனத்தின் படி வாழ்ந்து பிற ஜனங்களை துன்பப்படுத்தாதபடிக்கு பிற ஜனங்கள்கிட்ட நன்மை செய்து மட்டுமே சுவிசேஷத்தை அறிவித்து வாழ்கிற இந்த ஜனங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நிச்சயமாக இந்த வசனத்தின் படியாக ஆண்டவன் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார். யாராலும் நம்மளை அசைக்க முடியாது. நம்ம நினைச்சிருக்க மலை தகர்ந்து போலாம், பூமி நிலை மாறலாம், பர்வதங்கள் கொதியலாம், பெரிய வெள்ளம் அதிக்கலாம், எது வந்தாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்துக்கான அணுகுள்ள துறையுமாக இருக்கிறார். நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். அதனால இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது இது இது இப்படியாக மீதம் இருக்க ஜனங்கள் உலகத்துல பார்க்கும்போது நோவா காலத்தில் ஜலப்பிரவாகம் வந்துச்சு, நோவா மட்டும் பாதுகாக்கப்பட்டான். எகிப்தில ஜனங்கள் சிறைவாசமா இருந்தாங்க. விடுதலை செய்யும் பொழுது 10 வாதைகளை அனுப்பினாங்க. ஆனா 10 வாதைகள் இருந்து எகிப்து ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் பாதிக்கப்படவில்லை. எரிகோ வீழ்ச்சி அடைந்தது. அதிலே பார்க்கும்போது ராகாபு குடும்பத்தாலும் மட்டுமே உயிரோடு பிழைத்தார்கள். பாபிலோனுக்கு யூதா தேசம் சிறைப்பட்டு போனுச்சு. அப்ப கூட கொஞ்சம் இருக்க மிச்ச ஜனங்களை ஆண்டவர் பிரித்து வைத்தாரு. சபை காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளதில்லை. சபையின் காலகட்டத்தில் இருக்கிற நமக்கு பாதாளத்தின் வாசல் என்கிற பிசாசின் கிரியைகள் நிச்சயமாக மேற்கொள்ளாது என்று சொல்லி நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். கர்த்தர் தம்முடைய சபையை வரவிருக்கும் கோபாக்கில் இருந்து விடுவிப்பார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அடைக்கலம். எப்படி எல்லாம் அடைக்கலம் கொடுத்து வந்தார் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும்போது ஜலப்பிரவாகம் வந்துச்சு, நோவாவை அடைக்கலம் கொடுத்தாரு. எகிப்துல சிறைவாசப்பட்டாங்க, 10 வாதை வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் வாதை வந்து தாக்கல, அடைக்கலம் கொடுத்தாங்க. எரிகோ நகரமே விழுந்து போச்சு, ராகாபு குடும்பமும் அடைக்கலமா வந்துட்டாங்க. யூதா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போச்சு. யூதா அங்கே கொஞ்சம் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்து அடைக்கலமா வச்சிருந்தாரு. சபை என்கிற இடத்துல தேவனுடைய சபை சரீரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனே இயேசு என்ற சரீரத்தில் நம்ம சேர்ந்துட்டோம். நாம எல்லாம் உலகளாவிய சபையிலே ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். இதுதான் சபை என்று குறிப்பிடுகிறது. அந்த சபைக்கு தேவன் மூளைக்கல்லா இருக்கிறார். பாதாளத்தின் வாசல் அதை கொல்லவே கொல்லாது. இது நமக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உறுதிமொழி. இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும் போது கடைசி என்ன நடக்கும்? கர்த்தர் உலகத்துக்கெல்லாம் சாபம். நாம் சொன்ன இல்லையா, உலகத்தெல்லாம் நியாயம் தீர்க்கப்பட போது. அப்போ ஜனங்க எங்க இருப்பாங்க நீங்க கேட்கலாம். அப்போ உலகம் எல்லாம் இந்த பொதுவான நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இயேசுவுடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையிலே உலகத்தின் கோபாக்கினில் இருந்து ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். அதை தான் எங்க படிக்க 1 Thessalonians 1 அதிகாரம் 10 வசனம், அவர் மருத்துவ எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கின் நம்மை நீங்கள் ஆக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிறார். அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலும் வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறீர்களே. அவர் ரகசிய வருகையில் வருவாரு. உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெளிந்து அவரோடு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உலகத்திலே பொதுவான நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஏசாயா 24 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரம், வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்துல 19 அதிகாரம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா நியாய தீர்ப்புகளும் எப்பொழுது நடக்கும்? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே தன்னுடைய சபையும் தன்னுடைய எஞ்சும் இருக்கிற ஜனங்களையும் மரித்தவர்களையும் உயிரோடு எடுத்துக்கொள்வாரு. மரித்தவர்களும் உயிர் தெழுந்து போயிடுவாங்க. அப்பொழுது உயிரோடு இருக்கிறவங்களும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் மீண்டும் இருப்பவர்கள். இதைத்தான் ஆண்டவன் நமக்கு ஆசீர்வாதமாகவே சொல்லுகிறாரு. அதனால என்ன, இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆண்டவர் நமக்காக ஒன்று செய்தார். எப்படி நம்ம மரணத்தை ஜெயிச்சாரு? ஆண்டவர் நமக்கு எப்படி உயிர் தெழுதல் கொடுக்க போறாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரணத்தை ஜெயித்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கும். முதலாவது உயிர் தெழுந்தவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு அப்புறம் தான் நாம எல்லாம் உயிர் தெழ போகிறோம். அதைத்தான் மரணத்தை என்றென்றைக்கும் விழுங்கினதா தேவனை துதிக்க வேண்டும். முதல்ல எதை துதிக்க வேண்டும்? இப்படிப்பட்ட ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இட்டர்னல் திட்டம் இருக்கிறதே, ஆண்டவருடைய திட்டம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது, பெருவெள்ளம் அடிச்சா கூட, பெருங்காற்று அடிச்சா கூட, கொடூரர்கள் வந்து நம்மளை சீறி அடிச்சா கூட ஆண்டவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரே என்று சொல்லி அவரை துதிக்க வேண்டும். அடுத்தது எதை சொல்லி துதிக்க வேண்டும்? மரணத்தை என்றென்றைக்கும் விழுங்கின தேவனை நாம் துதிக்க வேண்டும். மரணத்தை எப்படி விழுங்கினார்? ஏசாயா 24 அதிகாரம் 6-7 வசனங்கள். சேனைகள் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழையான
திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தா இருக்கிறது. இது என்ன விருந்து சொல்றாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி இனி எல்லாத்தையும் ஊமையோட சொல்ல போகிறார். விருந்து என்று சொன்னாலே அது தேவனுடைய ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. அந்த நம்ம சாப்பிடும் போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தேவனுடைய ராஜ்யத்தின் நித்திய ராஜ்யத்தில் நமக்கு ஏற்படுமாம். நாம் அந்த அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு அவரோடு கூட இருப்போமாம். சகல ஜனங்களும் உள்ள முக்காட்டை, சகல ஜாதிகளின் மூடி இருக்கும் முக்காட்டையும் அந்த மலையில அகற்றி போடுவார். முக்காடு என்று சொல்லி பார்க்க பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது நமக்கு தலையில முக்காடு போடப்பட்டிருக்கிறது. தேவனை நம்ம முகமுகமா பார்க்க முடியாது, இல்லைன்னா பார்த்தா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவனே மனுக்குலத்திலே இயேசுவாக பிறந்தாரு, நமக்காக சிலுவையிலே மரித்தாரு, மரணத்தை ஜெயித்தாரு. அதன் மூலமாக தேவனை சேர்ந்து அடைகிற புதிய பாதையை உண்டாக்கினார். அவர் மரணத்தை ஜெயத்தால் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைத்து தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இருந்து அற்றிப்போக பண்ணுவார், நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதுதான் அதனால இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மரணத்தை விழுங்கிறதுனால அவரை துதிக்க வேண்டும். அவர் விழுங்கிறதுனால தான் அவரை விசுவாசிக்கிற நாம இந்த உலகத்துக்கெல்லாம் வருகிற நியாய தீர்ப்பிலே உயிர் தெழுந்து இந்த உலகத்தை விட்டு இந்த பூமியை விட்டு பரலோகம் போய் விடுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த பூமி நியாய தீர்க்கப்படும். அதனால முதலாவது மரணத்தை விழுங்கிற தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தர் தம் ஜனத்தை அடுத்து 26, 27 அதிகாரத்துல கர்த்தர் தம் ஜனத்தை திரும்ப நிலைநாட்டுவார், திரும்ப நிச்சயமாக நிலைநாட்டுவார் என்று சொல்லி ஏசாயா 26, 27 அதிகாரம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அதனால நிலைநாட்டுவதனால் நம்ம எல்லாம் சாங் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையோடு ஒரு பாடலை பாட வேண்டும். எதுக்குன்னா நாம நித்திய ரட்சிப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப ஆத்தும ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம் இல்லையா? ஆனா உடல் ரட்சிப்பு வேணும் இல்லையா? இல்ல இந்த உடல் ஒரு நாளும் மறிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நம்ம கர்த்தரோட வருகைக்கு முன்னாடி மறிச்சு கூட போயிடலாம். ஆனா கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவின் வருகை என்ன ஆகும்? மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். அப்படிப்பட்ட நித்திய சரீரத்தை பெறுவதற்கு நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தேவன் தன்னோட ஜனங்களை நிச்சயமாக பாதுகாத்து வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த 26 மற்றும் 27 அதிகாரத்தை முடிக்கிறாங்க. வலிமையான நகரம் அப்படின்னு சொல்லும் சமமான பாதை என்று சொல்றாங்க. வலிமையான நகரம் என்று சொல்லி பார்க்கும்போது 2 விதமான நகரம் இருக்கு. ஒன்னு உலக ஜனங்களுக்கான நகரம், 2 தேவ ஜனங்களுக்கான நகரம். உலக ஜனங்களுக்கான நகரம் என்ன ஆகும்? பெரிய நியாய தீர்ப்பு வரும்போது ஓடி ஓடி போய் எந்த நகரத்தையாச்சும் காப்பாத்துக்கலாமா ஓடுவாங்க. எந்த நகரமும் எந்த பாதுகாப்பும் எந்த அரணும் அவங்களை காப்பாத்தாது. ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டுமே ஆண்டவர் அடைக்கலம் அரணும் பேணுமா இருந்து அவர் தன்னை நம்மளை காப்பாற்றுவாரு. இந்த உலகத்திலிருந்து நம்ம இந்த நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே நம்ம எடுத்துக்கொள்ள விடுவார். சமமான பாதை பார்க்கும்போது 2 விதமான பாதை இருக்குது. கரடான பாதை, சமமான பாதை. உலக ஜனங்கள் கரடுமுடான பாதையில கடந்து போறாங்க. அவங்க பாதையில சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுவை வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கே என்று சொல்லி சமமான பாதையை நமக்கு கொடுத்திருக்காரு. துயரத்தில் தவிக்கும் பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரசவ வேதனை அடையும் போது ஒரு பிரசவத்தில் பெண் பிரசவிக்கும் போது வேதனைப்படுகிறாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படிப்பட்ட பிரசவ வேதனைக்குள்ள கடந்துதான் போறாங்க. ஆனா உலகத்தார் பிரசவம் ஆன பிறகு காற்றை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நாமும் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து போய் நாம இப்ப இந்த நாள்ல கூட இயேசுவுக்கு சொந்த பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். உயிர் கொடுக்கும் பனித்துளி, பனித்துளி வானத்திலிருந்து மேலே விழுந்து ஜீவராசிகளையும் புல் பூண்டுகளையும் உற்பத்தி செய்வது போல நாம ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே உயிர் தடைந்து நித்தியமாக இயேசுவோடு கூட வாழப் போகிறோம். ஜெயம் கொண்ட மிருகம் அப்போ என்ன செய்யப்படும்? மிருகம் என்று சொல்லுகிறது இந்த இடத்துல சாத்தானை கொடுக்கிறது. மரணத்தை கொண்டு வந்த சாத்தான் மேல ஜெயம் எடுக்கப்படுவான். அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். அவனுக்கு இனி வாழ்க்கையிலே கிடையாது. அவன் நித்திய மரணத்தை அடைவான். நித்தியமாக அவன் பாதிக்கப்படுவான். கனிதரும் திராட்சை தோட்டமாக நம்ம என்றென்றைக்கும் கனி கொடுக்கிறவர்களாக தேவன் கூட இருப்போம். பரிசுத்தம் மற்றும் மகிழ்ச்சியான விருந்தை நமக்கு ஆயத்தப்படுத்திருக்கிற பரலோகத்துல நாம் அந்த விருந்தில பங்கு கொள்வோம். நித்தியமாக தேவனோடு ஜீவிப்போம் அப்படி என்று சொல்லி ஏசாயா 26, 27 அதிகாரத்தை நம்ம முடிக்கிறாங்க. இது பெரிய அதிகாரமா இருக்கிறதுனால அதுல இருக்கிற ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இதைத்தான் ஆண்டவன் நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நல்ல திராட்சை, நம்ம திராட்சை இயேசு நம்ம திராட்சை செடி, நாம திராட்சை கொடிகள். அவர் நம்மிலும் நாம் அவர் நிலைத்திருந்தால் அநேக கனிகளை கொடுப்போம். அவர் நிலைத்திருப்பது என்றால் அவருடைய வசனத்தை நமக்கு நிலைத்திருக்க வேண்டும். அவர் வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது நாம என்ன செய்வோம்? கனிதரும் திராட்சை செடியா இருப்போம். அப்ப என்ன செய்வாங்களா? அவர் நம்மளை காப்பாற்றுவாரு. தண்ணீர் நமக்கு என்ன தேவையோ தண்ணீர் கொடுப்பாரு. நம்ம எந்த வியாதி வேதனை கஷ்டம் பணப்பிரச்சனை எது வந்தாலும் சேதப்படுத்தாதபடி இரவு
இரவும் பகலும் நம்மளை காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனே நமக்கு அடைக்கலமான தேவனாய் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்ம நம்ம இன்றைக்கு துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அந்த தேவனே நம்முடைய உண்மையுள்ள தேவன். இந்த உலகம் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அடைந்தாலும் அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாத்து பராமரித்து வறட்சியான காலத்தில் தண்ணீர் பாய்ச்சி அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்ம துதிப்போமாக. அதனால கொடூரமான ஒரு சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீ ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.